ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025 மேட்ச் 26ஓட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வார்ம் அப் கேம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேமே வந்து விளாண்டாங்க. 97 ரன்ஸுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. தட்ஸ் அ கிரேட் bowling ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அலனா கிங் சரியான ஒரு bowling பெர்ஃபார்மன்ஸ், 7 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. லிட்ரலி பேட்டர்ஸை பார்த்தீங்கன்னா திணற விட்டுருந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங்கில் ஒரு பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா லாரா ஓல்வர்ட் மட்டும் ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. ஆஸ்திரேலியா இந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. 16.5 ஓவர்ஸ்லேயே சேஸ் பண்ணிட்டாங்க. டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா வால் அவங்க வந்து நல்ல ஒரு 30 ரன்ஸ் அந்த ஒரு பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறாங்க ஆஸ்திரேலியா. தென் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பெத் மோனே ஒரு சரியான ஒரு 40 ரன்ஸ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ செமிஃபைனல்ஸ்க்கு யார் யார் போயிருக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வெனஸ்டே நடக்க போகுது. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. இட்ஸ் அ டஃப் கேம் ஃபார் இந்தியா. ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் டீம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் போக போகிறாங்க அப்படிங்கிறதையும் தென் எந்த டீம் வந்து ட்ராஃபி லிஃப்ட் பண்ணாங்க அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.